பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் தன் சுய சிந்தனைப்படி நடக்கும் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் சமாதானம் இருக்காது, வேதனைகள் பெருகும். ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ அந்த வேதனைகள் மத்தியிலும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை முழுமையாக நம்பி இருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய கிருபை எல்லா திசைகளிலும் பாதுகாக்கும். கிருபை என்பது மன்னிப்பு, பாதுகாப்பு, அமைதி, ஆனந்தம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. வெளியில் எவ்வளவு வேதனைகள், பிரச்சனைகள் நம்மளை நெருக்கினாலும் தேவ சமாதானம் நம்முடைய உள்ளத்தை ஆளுகை செய்யும். நாம் ஒவ்வொருவரும் சுயமாக அல்ல, தேவனை நம்பியே முடிவெடுக்க வேண்டும். நாம் அவரிடத்தில் மனம் திரும்பி நீதியின் பாதையில் பிரவேசிக்க வேண்டும். கர்த்தரையே நம்பி இருக்கிற நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அவருடைய கிருபையால் சூழப்பட்ட பாதுகாப்பான வாழ்க்கையாகும். தேவனை விட்டு விலகினால் வேதனைகள் அதிகரிக்கும். ஆனால் தேவனை நம்பி இருந்தால் கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்பதை உணர்ந்து அவரை அண்டியிருங்கள். ஆமீன்.